கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு காலகட்டம் மறைகிறது, இன்னொரு காலகட்டம் என்பது துவங்குகிறது. ஒரு சகாப்தம் முடிகிறது, இன்னொரு சகாப்தம் தொடங்குகிறது. இது வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற ஒன்று. அந்த வகையிலே இயேசுவை எதிர்பார்த்து மெசியா வருகிறார் என்ற எதிர்பார்த்த ஒரு காலகட்டம் என்பது முடிவடைகிறது. எனவே திருமுழுக்கு யோவானோடு அவர் ஒரு சகாப்தத்தை நிறைவு செய்கின்றார். ஆண்டவர் இயேசு வந்துவிட்டார். எனவே அவர் ஒரு புதியதொரு தொடக்கத்தை இந்த நற்செய்தியிலே நாம் படிக்கின்றோம், துவங்குகின்றார். அவர் புதியதொரு சகாப்தத்தை ஆரம்பிக்கின்றார். எனவே திருமுழுக்கு யோவான் என்பவர் யார்? அவர் ஆண்டவருடைய வருகைக்காக முன் அறிவிக்க அனுப்பப்பட்ட முன்னோடி. அவர் வருகிறார் என்று அனைவருக்கும் அறிவிக்க அனுப்பப்பட்ட ஒளி. எனவே இந்த ஒளியானது ஆண்டவருடைய வருகை என்பது வந்துவிட்ட பிறகு அந்த ஒளி நிறுத்தப்படுகிறது. அந்த ஒளியானது நின்று விடுகிறது. காரணம், எந்த ஆண்டவர் வருகிறார் என்று அவர் அறிவித்தாரோ அந்த ஆண்டவர் வந்துவிட்டார் என்ற ஒரு காலகட்டம் நிறைவை அவர் அறிவித்து ஆண்டவர் இயேசு பணியை தொடங்குகின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசு முதலாக தொடங்கிய பொழுது தன்னுடைய பணியினுடைய முதல் வேண்டுகோளாக, நற்செய்தியாக இந்த உலகத்திற்கு அவர் கொடுத்த அந்த மேலான செய்தியைத்தான் இன்றைக்கு நாம் கேட்டோம். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என அவர் பறைசாற்ற தொடங்கினார். மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. ஏறக்குறைய திருமுழுக்கு யோவான் சொன்ன அதே வார்த்தைகளைத்தான் இவரும் சொல்கிறார். விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறுங்கள் என்று இந்த அழைப்பைத்தான் திருமுழுக்கு யோவான் கொடுத்தார். இப்பொழுது ஆண்டவர் இயேசுவும் தனது பணி தொடக்கமாக முதல் செய்தியாக, நற்செய்தியாக அதை அறிவிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த மாற்றம் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு வந்தார். எல்லா நிலைகளிலும் மாற்றம். கடவுள் மனிதனை மாற்றுகின்றார், ஆனால் மனிதன் மாற வேண்டும் என்பதைத்தான் நம்மிடம் கேட்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு மாற்றத்திற்கு உட்படாதவர்கள்தான் ஆண்டவருடைய மீட்பை கண்டடையாதவர்கள். அவர்கள்தான் தலைமை குருக்கள், பரிசேயர்கள் என்று நாம் நினைக்கின்றோம். அந்த வகையிலே நாமும் இந்த நாளிலே, ஒவ்வொரு நாளிலேயும், ஒவ்வொரு திருப்பலியிலேயும் ஆண்டவர் இயேசு நற்கருணை வடிவாக நம்மிடையே வருகின்றார், நம் உள்ளத்தில் வருகின்றார், நம்மை மனமாற வேண்டும் என்று கேட்கின்றார். அவருடைய செய்தியை நாம் கேட்கின்றோமா, அல்லது அவரை தகுதியான உள்ளத்தோடு நாம் பெற்றுக்கொண்டு நம் உள்ளத்திலே அவரை வைத்துக் கொள்கிறோமா, அவர் வழி நடக்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் இழந்த அந்த வாய்ப்பை நாமும் இன்றைக்கு இழந்துவிடக்கூடாது என்பதிலே கருத்தாக, கவனமாக இருப்போம். ஆண்டவர் இயேசு பிறந்திருக்கின்றார் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்வோம். குழந்தை இயேசுவை குடிலில் மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்திலேயும் இல்லத்திலேயும் ஏற்று மகிழ்ச்சியுடன் மனமாற்றம் கண்ட மக்களாக வாழ அருள் வேண்டி திருப்பலியிலே வேண்டுவோம்.